ஓம் நமச்சிவாய. நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது திருவாமூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் பசுபதீஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான். உளுந்தூர்பேட்டிலிருந்து பண்ருட்டி செல்லும் பஸ்களில் சென்றால் திருவாமூர் கைகாட்டியில் இறங்கி அங்கிருந்து 2 கிலோமீட்டர் சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாம். இந்த ஆலயத்தின் மூலவர் பசுபதீஸ்வரர், தாயார் திரிபுர சுந்தரி, தலவிருஷம் கொன்றை. சிவனது தேவாரம் பாடல் பாடிய அப்பர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் அவதரித்த ஸ்தலம் இது. இந்த பசுபதீஸ்வரர் ஆலயம் மிகவும் பழமையானது. சுவாமி சன்னதிக்கு எதிரில் அப்பர் சுவாமிகள் திருவுருவம் நின்ற திருக்கோலத்தோடு மூலாதாரமாக இந்த ஆலயத்தில் விளங்குகின்றது. அதில் உழவாரப்படை இடது தோளில் சாத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அருணகிரிநாதர் இந்த ஸ்தலத்து முருகப்பெருமான் மீது திருப்புகழ் பாடியிருக்கின்றார். அப்பரின் அக்கால் திலகவதியாருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. அப்பரின் தாயார் மாதினியார், தகப்பனார் புகழனார் ஆகியோருக்கும் சன்னதிகள் இருக்கின்றது. திருவாமூர் நாற்புறமும் கழனிகள் சூழ்ந்த ஊராக இருக்கின்றது. அழகான கிராமம். இங்கு இருக்கின்ற ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கின்றது. இது சைவ சமயத்தின்பால் அதீத பற்றும் அக்கறையும் கொண்ட அன்பர்கள் அவசியம் வந்து வழிபட வேண்டிய அருமையான சிறப்பு மிக்க கோவில் இது. இந்த ஸ்தலத்து ஈஸ்வரனை தான் அப்பரின் தாய் தகப்பனார் வழிபட்டிருக்கின்றார். ஈஸ்வரன் மீது மாறாத பக்தியும் சத்தையும் கொண்டிருப்போர் இந்த ஸ்தலத்து பசுபதீஸ்வரனை வணங்கினால் அத்தனை பேர்களும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, மாப்பொடி, பால், தயிர், பழவகைகள், பன்னீர், திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்கின்றார்கள். தவிர உலர்ந்த தூய வஸ்திரத்தையும் சாத்திக்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன? இங்கே பசுபதீஸ்வரரும் திரிபுர சுந்தரி அம்மனும் அருள்பாலிக்கின்றார்கள். ஏற்கனவே சொன்னபடி சைவ சமயத்தின் மீது பற்று கொண்டவர்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் இது. இங்கே அப்பர் பெருமான் நின்ற நிலையில் காட்சியளிக்கின்றார். அவரை வணங்கினால் மனதிற்கு நிம்மதியும் வாக்கு வன்மையும் கல்விகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் ஈசனின் அருளும் கிடைக்கின்றது. இங்கே பசுபதீஸ்வரரும் திரிபுர சுந்தரியும் அருள்பாலித்தாலும் அப்பர் பெருமானுக்கே முக்கியத்துவம் தரப்படுகின்றது. திலகவதியாரை மனம் பேசிய கலிப்பகையார் போரில் இறந்து விட்டதால் இந்த ஊரில் திருமணத்துக்கு முதல் நாளிலோ அல்லது திருமணத்து அன்றோதான் நிச்சயதார்த்தம் செய்கின்றார்கள். திலகவதியாருக்கும் அப்பரின் தாய் தந்தைக்கும் இங்கே தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. நாவுக்கரசர் அவதாரம் செய்த களரி வாகை மரத்தடியில் சுவாமிக்கு அழகிய கோவில் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மரத்தை ஒரு அதிசய மரமாக கருதி மக்கள் பூஜை செய்கின்றார்கள். இது செடியாகவும் இல்லாமல், கொடியாகவும் இல்லாமல், மரமாகவும் இல்லாமல் ஒரு புதுவகை அம்சமாக இருக்கின்றது. இதன் இலையை சுவைத்தால் இனிப்பு, புளிப்பு, தோற்பு, கசப்பு, ஓர்ப்பு, கார்ப்பு என்ற அறுசுவைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிலிருந்தே இந்த மரம் இங்கு இருக்கின்றது. 3ஆம் குலோத்துங்க சோழன் திருப்பணி செய்த ஸ்தலம் இது. அப்பர் குருபூஜை தினமான சித்திரை சதயத்தில் பெருவிழாவும் திருமுறை மாநாடும் நிகழ்ந்து வருகின்றது. திருநாவுக்கரசர் நினைவாக ஆண்டுதோறும் இந்த விழாவில் மூத்த திருமுறை இசைவாணர் ஒருவருக்கு திருமுறை கலாநிதி என்ற பட்டம் பொறித்த பொற்பதக்கமும் பொன்னாடியும் பணமுடிப்பும் கொடுக்கப்படுகின்றது. அப்பர் சுவாமிகள் பரம்பரையினர் பக்கத்து ஊர்களில் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்பர் சுவாமிகள் பங்குனி மாதம் ரோகிணியில் அவதரித்ததாக சொல்கின்றார்கள். அன்றைய நாளிலும் அவர் இறைவனடி கூடிய சித்திரை சதய திருநாளிலும் அப்பருக்கு வழிபாடுகள் நிகழ்த்தி வருகின்றார்கள். தவிர விசேஷ நாட்களில் போது கோவிலில் பக்தர்கள் நிரம்ப அளவில் வருகின்றார்கள். சில தலத்தின் தலவரலாறு என்ன? திருவாமூர் என்ற இந்த ஸ்தலத்தில் தான் தேவாரம் பாடிய நால்வருள் முக்கியமானவரான அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் அவதரித்தார். இவரது தந்தை புகழனார், தாயார் மாதினியார், சகோதரி திலகவதியார் இவர்கள் எல்லோரும் மிகவும் பெருமை வாய்ந்தவர்கள், புகழ்பெற்றவர்கள். பெற்றோர் அப்பருக்கு மருள் நீக்கியார் என பெயர் வைத்தார்கள். இளமையிலேயே அவரது பெற்றோர் இறந்து விட்டார்கள். சகோதரியின் பாதுகாப்பில் மருள் நீக்கியார் வளர்ந்தார்.
உறவினர்கள் திலகுதியாருக்கு அந்த ஊரில் சேனை தலைவராக இருந்த கலிப்பகையாரை திருமணம் செய்து வைக்க நிச்சயம் செய்தார்கள். மன்னனால் போருக்கு அனுப்பப்பட்ட கலிப்பகையார் போரில் கொல்லப்பட்டார். திருமணம் நின்று போனதால் மனமுடைந்த திலகுபதி திருவதிகை என்ற தலத்துக்கு சென்று சிவத்தொண்டு செய்து வந்தார். திருநாவுக்கரசரோ சமண சமயத்தை சார்ந்து தர்மசேனர் என்ற பெயரை சூட்டிக் கொண்டார். திலகவதியார் தனது தம்பியை நம் தாய் சமயமான சைவ சமயத்துக்கு மீட்டு தர வேண்டும் என்று சிவபெருமானம் வேண்டிக் கொண்டார். இதையடுத்து நாவுக்கரசரை சூளை நோய் தாக்கியது. திருவதிகை சென்று இறைவனின் திருநீரை வயிற்றில் பூசியதும் வலி குணமானது. இதனால் மெய் சிலிர்த்த அவர் திருப்பதிகம் பாடி வழிபட்டார். எனவே இறைவனே அவர் முன்பு தோன்றி நாவுக்கரசு என்று பெயர் சூட்டினார். பல ஸ்தலங்களுக்கு சென்று தேவாரம் பாடிய அப்பர் பெருமான் திருப்புகலூரில் சித்திரை சதய நாளில் இறைவனடி சேர்ந்தார். இவரது காலம் 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியாகும். இப்பேற்பட்ட இந்த ஆலயத்தில் அப்பர் குரு பூஜை சித்திரை சதயத்திலும் அவதார நாள் பங்குனி மாதம் ரோகிணியிலும் நடக்கின்றது. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.